வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள் 3/6/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2/6/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 3/7/4. இதில் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7/4 நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போலில் நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நம்மளுக்கு இந்த ஒரு ஆல் போர்டு மட்டும்தான் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 061. இதில் பார்த்திங்கன்னா 0 வந்து நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அது போர்டு வைஸாக மாறி வந்திருக்கு. 0/6 நம்ம சேர்த்து கொடுக்கல, 0/1 சேர்த்து கொடுக்கல. 1ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. நம்ம போர்டு வைஸாக மாற்றி கொடுத்துட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துக்கலாம். 3 நம்பரும் கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா 1 5 1 3 1 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது ஆல் போர்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 1 6 தான் வந்திருக்குது, 1 0 வந்திருக்குது. அப்படி தான் வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு 6ஆம் நம்பர் பெருசாக அதுவும் ட்ரிக்கில் வந்து ட்ரிக்கில் கிடச்சிருந்தது. பெருசாக ஸ்ட்ராங்காக படாதனால அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம். 3 5 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துடும்னு எதிர்பார்த்து தான் நம்ம வந்து அப்படி கொடுத்துருந்தோம். 0 கூடவும் 1 கூடவும் சேர்த்து. ஆனால் பார்த்திங்கன்னா வரல. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 0/6 1 6 இங்கேயும் 1 6 0 6 நம்மளுக்கு ஒரு 3 பாக்ஸில் நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 1 6 பார்த்திங்கன்னா பிசி, ரெண்டுமே பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. 0/6 பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. 3 பாக்ஸில் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டு வந்து நம்மளுக்கு மெயினாக ஃபெயில் ஆகிடுச்சுன்பா. ஆல் போர்டு தான் மெயினாக டார்கெட் பண்ணி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். ஆல் போர்டு நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. சரி, ஓகே. நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன். நம்ம 3 நாள் சொல்லியிருந்தோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. நாளைக்கு ஒரு நாளும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் ட்ரிக் எடுத்து 4ஆம் தேதி ட்ரிக் எடுத்து நம்ம வந்து வின்னிங் கிடச்சிது அப்படின்னா 5ஆம் தேதியிலேருந்து ரெகுலராக வின்னிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். 6/0/4 பார்த்திங்கன்னா இதுலேயும் பாருங்கள் 6ம் 0வும் கிடச்சிருக்கு. ரெண்டுமே போர்டு வைஸாக மாறி வந்திருக்கு. நம்மளுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா 6/0 சேர்த்து கொடுக்கல. 6/0 அப்படின்றது வந்து 2 பாக்ஸில் கொடுத்துருக்கோம். 4ஆம் நம்பர் பெருசாக ட்ரிக்கில் கிடைக்காதனால இது மிஸ் பண்ணிட்டோம். 6/0 பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா மெயினாக ஃபெயில் ஆகிடுச்சு. ஆல் போர்டு டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கேசிங் கொடுத்துருந்தோம். அது பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எவே தெரியும். உங்களுக்கு 2/0 5/0 கொடுத்துருக்கோம். 6/0 கொடுக்கல. அதே மாதிரி 2/6 5/6 கொடுத்துருக்கோம். ஆல் போர்டை கணக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். 2 5லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ட்டு. ஃபெயில் ஆகிடுச்சுன்பா. நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே. நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. அது இருந்தாலும் நான் ட்ரிக் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு பழைய ட்ரிக்கில் வின்னிங் கிடைக்கிற ட்ரிக்கை வந்து நம்ம கொடுக்குறோம். அது இப்படி தான் சொதப்புது. அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு 3 நாள் அடிக்கிற ரிசல்ட்டை வச்சு 4ஆம் தேதி எடுத்து நம்ம அதுக்கப்புறம் வின்னிங் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா நாளைக்கு பாருங்கள் 3/6/2024 டிஎல்ஆர்டிக்கான கெஸ்ஸிங் பாருங்கள். நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே கெஸ்ஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். அதாவது தனியாக வந்து சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கெஸ்ஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டிஆர்கேஎல் ரெண்டுக்கும் சேர்த்து ரிசல்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தனியாக சேனல் இருக்குது. அந்த சேனலுக்கான லிங்கும் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். மெயின் சேனலில் வந்து பார்த்துக்கங்கன்பா. 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். 3ஆம் தேதிக்கான ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 2 3 2 5 1 5 2 6 6 5. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 6 3 2 6 6 2 5 2 4 3 2 4 5 1 6 3 1 4 5. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 1 2 1லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6 4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 2.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 404542 025262. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 608 602 658 652 408 452. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 40 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 01, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 73, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 82. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 07 08 02 03 13 18. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 078 072 038 032 178 132. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 02 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 3 ஷோவுக்கும் சேர்த்து, அதாவது 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 55002211 அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்கள் கெஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். போன மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு டபுள்ஸில் நிறைய அடிச்சிருந்தாங்க. இந்த மந்த் எப்படி வருதுன்னு தெரியல. மந்த் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் 3 ஷோவுக்கும் சேர்த்து 3 ஷோவுக்கும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.